வணக்கம்ங்க. நான் கொல்லவட்டிலேருந்து மணிங்க. இப்போ மாமங்கிட்ட லோக மாமங்கிட்ட தாய் தரவு வாங்கினோம்ங்க. இப்போ அதுல இருந்து நுண்ணோட்ட சத்துக்கெல்லாம் பிரிச்சு காட்டு விட்டுட்டு இருக்கிறோம்ங்க. ஒரு 5-6 வருஷமா இதை விட்டுக்கிட்டு இருக்கிறோம்ங்க. 1 லிட்டர் வாங்கி கிட்டத்தட்ட 1 லட்சம் லிட்டர் தனியா விட்டுருக்கிறோம்ங்க. நான் மாமன் சொன்ன அடிப்படை நாங்களும் தனியா போட்டு எடுத்தோம்ங்க. அதை பார்க்கலாமுங்க. சாணப்பாசி நாங்களும் சுயமா தயாரிச்சோம்ங்க. அதுவும் இருக்குது. பிரிச்சு எடுத்துங்க. அந்த கரைசலும் இருக்குது, அதுவும் இருக்குதுங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்டோ, நீங்க என்ன வெள்ளாம வைக்கிறீங்க, நீங்க முந்து ஊருங்க? எங்களுக்கு வந்து அறிமுகம் எந்த ஊருங்க? நான் வந்து பரதங்கண்ணா. சரி, வக்கீலா இருக்கேன். விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஊர் பாண்டமங்கலம். எங்க தோட்டம் வந்து கட்டமரப்பிள்ளைங்க. சரி. நான் மாமாவை கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரி, கிட்ட ஆரம்பிச்சா வாங்கிட்டு எல்லாம் கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்து வாங்கிட்டு இருக்கீங்க. பக்கத்துல இருந்து வாங்கிட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். ஓரளவுக்கு ரிசல்ட் இருக்குங்க. இந்த மாதிரி டெக்னாலஜி வச்சா கொஞ்சம் பண்ணலாம், கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ணலாம். ஏன்னா சிரமமா இருந்தது. அதுக்காக அந்த வேலை கொஞ்சம் தடவை ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாங்க உங்க வீடியோ பார்த்தோம், மாமா சொன்னாரு. அதான் கேட்டோன்னு கையோட கூட்டிட்டே வந்துட்டாரு. அதான் இடுபொருள் பாருங்க, எல்லா இடுபொருள் பாத்தீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னு சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க எப்படி பயன்படுத்துனீங்க? ரிசல்ட்டே நல்லா இருக்குதுங்க. நாங்க கடலைக்கு பயன்படுத்துறோம்ங்க. இப்ப எங்க கண்ணுவலி காட்டுக்கு பயன்படுத்தணும், சிறப்பா இருக்குது. கண்ணுவலி காட்டுலயும் நல்ல மகசூல் எடுக்குதுங்க. இப்போ நிலக்கடலை போட்டு நல்ல ரிசல்ட்டுங்க. எங்களுக்கு பூச்சி விரட்டியோ கெமிக்கலோ எதுவும் அடிக்கலைங்க. எல்லாமே நல்ல பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரே கரைசல் வச்சு நம்ம நுண்ணூட்டங்களும் தயாரிச்சுக்கலாங்க, பூச்சி விரட்டியும் தயாரிச்சுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வேணா கொடுக்கலாம் மண்ணுக்கு. நீங்க ஒண்ணு மட்டும் எல்லாத்தையும் நம்ம நுண்ணூட்டம் பண்ணிக்கலாமுங்க. இப்போ சாணப்பாசி ஒண்ணு இருந்துனாங்க, நீங்க அதுல எந்த இடுபொருள் போட்டீங்கன்னாலும் பல மடங்கா பெருக்கி கொடுத்துருங்க. இப்போ தொட்டில இருந்து வர நுண்ணூட்டம் வருது இல்லைங்க, அதுல எல்லாம் சத்து இருக்கு. சாணப்பாசியோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது அதிகமான நுண்ணூட்டம் ஆகுது இல்லைங்க. எங்களுது இலதலைகள் தானுங்க. இலதலைகளுங்க கோழி கழிவுகள், மீன் கழிவுகள் போட்டு என்ரிச் பண்ணி கொடுக்கறதான்னு. தென்னை மரத்துக்கு தென்னை ஓலையிலேயே சத்துக்களை பிரிச்சு கொடுக்கலாம்னு ஒரு சோதனை முயற்சியில் போகுதுங்க. ஃபர்ஸ்ட் டைமுங்க. முட்டை அங்க இருக்குதுங்க. நம்ம காட்டுல நம்ம சத்து இருக்குது இல்லைங்க. வெளியில வாங்குறது இல்லைங்க. சாணப்பாசி கரைசல் பயன்படுத்தி தேங்காயோட மட்டை அதையும் போடலாம். அது போடலாம்னா சோதனை முயற்சி இருக்குதுங்க. அடுத்து தொட்டி பெருசா கட்டிக்கிட்டு அதுல போட்டுக்கலாம். ஏன்னா இடம் பிடிக்காது இல்லைங்க. பெரிய தொட்டியை போட்டுருங்க. தொட்டி வட்டமா போட்டோம்னா அந்த சுழற்சி நல்லா இருக்குங்க, கலக்கறக்கு நல்லா இருக்குங்க. அப்புறம் பூமியோட சுழற்சிக்கு ஏர் சர்க்குலேஷன் ஆகுதுங்க. நம்ம எல்லாமே பொருளாதார அடிப்படைங்க. அவங்க தோட்டத்துக்கு அவங்க விஞ்ஞானிங்க. அதுக்கு அமைப்பு கட்டமைப்பு பண்ணிக்கணுங்க. ஏன்னா நம்ம தோட்டத்துக்கு எங்களோட ஒரு மாதிரி இருக்குங்க, உங்களது ஒரு மாதிரி இருக்கு. பொருளாதார அடிப்படையில எது வேணுமோ செஞ்சுக்கலாம். ஆனா இப்படிதான் செட்டு போட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. வெயில்ல வச்சுக்கலாமுங்க, ஓப்பன். இப்ப நீங்க செட்டுல கரைசல் எந்த அளவுக்கு பாக்கிலேயே என்ன ஏர்ல கலக்கிறதுனால சூப்பரா இருக்குது. ஆமாங்க, கையில கலக்க முடியாதுங்க மாமா. நம்மளது கம்பல்சரி இருக்குது. நீங்க தண்ணி இருக்கு, போர் ஓட்டுறது. சரிங்க, விவசாயிகள் கேட்டிருக்காங்க, எல்லாம் செஞ்சுக்கலாங்க. செட் பண்ணிட்டு கொடுக்கலாம் மாமா. இன்னைக்கு வந்துங்க பல வேலையில் இருக்கிறாங்கல்ல. இயற்கை விவசாயத்துக்கு வரணும்னாங்க இந்த தொழில்நுட்பங்கள் இருந்தா தான் உள்ள வருவாங்க. நீங்க வக்கீலா இருக்கிறீங்க, ஒரு கேஸ் பார்த்துட்டு வந்து இங்க வந்து கலக்கிட்டு இருக்க முடியாது. அண்ணாரு ஒரு தொழில் இருப்பாரு, நான் எலக்ட்ரிக்கல் வேலைக்கு நானும் ஒரு தொழில் எலக்ட்ரிக்கலுங்க. அப்போ ஆளுக்காள் ஒரு டைமிங் இருக்குங்க. தொழில்நுட்பங்கள் பயன்படுத்திக்கிட்டு ஈஸியா போதும்லங்க. ஆட்டம் மிஷின்லயே பண்ணிக்கலாம் போட்டு விட்டுருவாங்க. அது ஆட்டோமேட்டிக் வச்சுட்டு அந்த டைமிங் இல்லைங்க. டைமிங் செட் பண்ணிட்டு போறதோட 6 to 7 ஆட்டோமேட்டிக்கா ரன்னிங் ஆகுது, கலங்கிக்குதுங்க. எந்த அளவுக்கு வருங்க சேர்த்துச்சு. அதாவது நம்ம சாணப்பாசி கரைசல எந்த இடுபொருள் உள்ள சேர்த்துனீங்கனாலும் பல மடங்கா பெருகிரும். அது கண் கூட பாத்துருக்கு. நீங்க 1 லிட்டர் சூடாமோனாஸ்ங்க 20 நாள் ஆகுது, 10 நாள் அந்த வேலையை சாணப்பாசி கரைசல் இதே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஜீவாமிர்தம் பஞ்சாயத்து நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா சரி சாணி எடுத்துட்டு வந்தேன், அதை கலக்கணும், மாவு போடணும், அதுலயே ரிசல்ட் இருக்கு. நாட்டு மாடு இருக்கிறவங்களுக்கு ஈஸியா போயிடும். நாட்டு மாடு இல்லாதீங்க, இப்ப நம்ம கிட்ட இல்ல சிரமமா போயிடும். இல்ல அப்படிங்கும் போது அவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா
தொடர்ந்து நம்ம அப்படி பாலுக்கு அதே மாதிரி ஊத்திக்கலாம். நான் எப்பவுமே போட்டு ஒரு 20 லிட்டர் எடுத்து வச்சிருவோம். அதனால பிரச்சனையே கிடையாது. அது மாதிரி க்ளோஸ் பண்றது இல்ல, எல்லாம் ஓபனா தான் இருக்கும். வேலை முடிஞ்சு வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் அது பாட்டுக்கு இருக்குது. நீங்க எதா மாதிரி எந்த இடுபொருள் உள்ள கொடுத்தீங்கனாலும் 1 லிட்டர் சூடாமோனஸ்ல கொடுத்துறீங்க, இது வந்து பல மடங்கா பெருகிரும். ரெண்டாவது எங்க போறோம்னா அது நீ கஷ்டமா மூடி போகணும். இதுனா கவலையப்பட தேவையில்ல. ஸ்டாக் இருக்கிறதுனால பயப்பட வேண்டியது. போனாலும் மறுபடியும் எடுத்து 1 லிட்டர் 20 லிட்டர் வச்சிருக்கான். 20 லிட்டரே ஊத்தலாம், 1 லிட்டர் மட்டும் முடிச்சு ஊத்தலாம், எப்படி வேணாலும் ஊத்திக்கலாம். நம்ம மறுபடியும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம்னால போயிடும். இங்க மறுபடியும் போய் கேட்கணும் வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இப்ப நம்ம ஜீவாமிர்தம் எடுத்துக்கிட்டாலும் மாவு அது இது நம்ம பாத்தீங்கன்னா செலவு கூட அதை விட செலவு குறைவுதான். நீங்க இதுக்கு இடுபொருள் ஒண்ணு என்னங்க அப்படின்னா முதல்ல தயாரிக்கிறதுக்கு என்னங்கன்னா வெல்லம் தான் வாங்குறோம்ங்க. அது ஒண்ணுதானுங்க 2 கிலோ. நீங்க அதே மாதிரி தொட்டி கட்டி அனைத்து கழிவுகள் உள்ள வந்துருச்சுன்னா நீங்க அந்த வெள்ள செலவுமே இல்லைங்க. அதுவே போட வேண்டியது. இப்ப நம்மளுக்கு அந்த 4000 லிட்டர் நீங்க முதல்ல போட்டதோட சரிங்க. இப்ப எல்லாம் எந்த சர்க்கரைங்கிற வேலையும் இல்லைங்க. நுண்ணுயிர் பெருகிட்டு தான் இருக்குது. நல்லா சிதைச்சிருச்சுங்க பனம்பழம். அதுல சக்ரோஸ் நுக்ரோஸ் இருக்குதுங்க, அதுல சாப்பிட்டுருதுங்க. அதனால வெள்ளம் செலவு இல்லைங்க. கழிவுகள் எடுத்து வந்து போட்டாலே போதும். சந்தையில ஏற்படுற கழிவுகள் எடுத்து வந்து போட்டாலே போதும். எல்லாம் குப்பைக்கு போகுது. வாய்க்கால் மேட்ல உணவு இதுல வந்து குப்பைக்கு வேஸ்ட்ங்கிறதே கிடையாது. பனம்பழம் வருங்க. பனம்பழம் வந்துன்னா பனம்பழத்தையும் உள்ள போடுவோம். ஆமா நம்ம இதுலயே போட்டுக்கலாம், சாண பசியிலே போட்டு போடலாம். ஆமா அதுங்க போட்டுருக்கும் பாருங்க. நொங்கு கிடைச்சதுங்க, நொங்கு வருங்க. இதுல போட்டிருக்க மிளகாய் போட்டுருக்குதுங்க. மிளகாய் முளைச்சு வந்துருச்சு வருங்க. செடி நாட்டு ரகம் வந்துருங்க. இதை வருங்க மேல வந்துருச்சு. சொரச்செடி அப்படி மேலே அத்தனை விதையும் முளைச்சு வந்துருச்சுங்க. நொங்கு வருங்க. நொங்கு அந்த மேல இது ஒரு நொங்கு அப்படியே கொலைய போட்டாச்சுங்க. நல்ல மக்கிருங்க பாருங்க. அப்படியே நொங்கு நீ பனம்பழம் வந்துரு. எல்லா கழிவுகளும் போடலாமுங்க. விவசாயத்துல இருக்கக்கூடிய கழிவுகளை உள்ள போட்டலாமுங்க. சொரக்காய்ங்க உள்ள ஒண்ணுமே இருக்காதுங்க, வேறு தொப்பை தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வெறும் இது மட்டும் தான். உள்ள இருக்கிற அந்த சீடு அந்த சதையை பற்று பூரா எடுத்துருங்க. உடைச்சிங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. பாருங்க எல்லாமே விதை மட்டும்தான் இருக்கு. அது மக்கிரும். எல்லாம் சாப்பிட்டுரும். வருதா சாப்பிட்டுச்சு வருங்க. அதே வந்து மக்குனதுங்க. எல்லாம் மக்கி எடுத்துருங்க. வேஸ்டேஜ்ங்கிறது எதுவும் இல்லைங்க. நாம ரொம்ப தொட்டியில பிடிக்கலின்னு வைங்க, நம்மளுக்கு வேற பொருள் போடுறதுன்னா இந்த மேல இருக்கிற பொருள் கீழே போட்டுட்டு புதுசா போட்டுக்கிறோம். அவ்வளவுதானுங்க. இப்போ நம்ம கிடைக்குதுன்னு வைங்க. இப்போ நொங்கு வந்துருங்க, பனம்பழம் வந்துரு. நீ இதை பூரா மேல இருக்கிறத பூரா எடுத்துட்டு அடுத்த பனம்பழம் உள்ள போட்டுருவேன். அது வந்துருமில்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா சந்தையில கிடைச்சதுங்க இந்த பலாப்பழம். அந்த வேஸ்ட் அதுல போட்டுக்கிறேன். இந்த பலாப்பழம் இங்க இருக்கு. எல்லாமே சோதனை ஆயிடுது வரும். நான் வாங்கல அங்க எடுக்கலாம். அந்த பக்கம் சரி ரைட் ஓகே. இட்லிங்கிறதுனால சொர்க்காய் பூரா உள்ள போட்டாச்சா? ஆமாங்க மாமா. கிட்டத்தட்ட 1 டன்னாட்டு உள்ள போட்டுக்கணுங்க மாமா. ஒரு டன்னு நம்ம தோட்டத்துல விளைஞ்ச இதுங்க. கடையில போய் கேட்டோம்ங்க 5 ரூபாய்க்கு கேட்டாங்க ஒரு காய். சரிங்க அதுக்கு ஏன் போடாடின்ட்டு அத்தனையும் கொண்டாந்து வெளியே போட்டாச்சுங்க. கிட்டத்தட்ட சொரக்காய் மட்டும் 1 டன் உள்ள போட்டுக்கணும்.